வணக்கம் மக்களே. செகண்ட் லவ்வில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கூட 2 பேர் வந்திருக்காங்க. வைல்டு கார்டு இன்ட்ரியா ரெக்ஸ் அண்ட் நிவேதிதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெக்ஸை பார்த்தோன்னாவே எல்லா பொண்ணுங்களும் கதறுதுங்க. ஸோ முன்னாடி அந்த டெய்லாம் விட்டுட்டு ஹேரில் வந்து டெய்லாம் விட்டுட்டு பயங்கரமாக இருக்காப்புல ஆள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா. ஸோ எனிவே அதுக்கப்புறம் நிவேதிதா பார்க்க கொஞ்சம் காமன் நல்லா தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ எனிவே பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு. ஸோ 3 பேர் வந்து வைல்டு கார்டு இன்ட்ரியா வந்திருக்காங்க. பிராவோ அண்ட் நிவேதிதா அண்ட் ரெக்ஸு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா அண்டு நம்ம சிந்தூரிக்கு நடுவில் பயங்கரமான சண்டை வந்திருக்கு வெக்கையை வச்சு. ஸோ 2 பேருக்கு நடுவில் வெக்கையை வந்து சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமே அந்த நிவேதிதா, பிராவோ அண்டு ரெக்ஸ் 3 பேரையும் எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்க சொன்னாங்க. இவங்க இன்ட்ரோ கொடுக்க சொன்னால் இன்டர்வியூ மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, அந்த சிந்தூரிக்கெலாம் மைண்ட் செட்டே இல்லை யாரோடையும் லவ் பண்ணணும், கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஸ்ருதியே சொல்கிறாங்க. பிரியங்காவுக்கும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். எல்லாரோடையும் பிரியங்கா கூட கொஞ்சம் வெக்கை மேலே கொஞ்சம் பொசசிவாக இருக்காங்க. பட் சிந்தூரிக்கெலாம் அந்த மாதிரி எந்த எண்ணமும் தெரில. ஒருவேளை வெக்கை மேலே பின்னாடி லவ் வந்தால் வரலாம். ஸோ இவங்களையெல்லாம் அசீமு அந்த அந்த ராஜாவையெல்லாம் உள்ளே வச்சுட்டு சிந்தூரியெல்லாம் வெளியே அனுப்பிச்சி விட்ருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஷோவாக நல்லா இருந்திருக்கும். ஸோ எனிவே வந்து நம்ம ரெக்ஸ் வந்து நேஹா கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டாங்க. அதை கொஞ்சம் எம்பாரஸ் ஆகிட்டார். அதை வந்து வீணா பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அவங்க அப்படி எந்திரிச்சு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வீணா நீங்கள் வந்து என் மேலே ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீணாவோட டேட் போயிட்டார். ஸோ நிவேதிதா வந்து ஆபித் கூட டேட் பண்ணாங்க. நீங்கள் ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்கீங்க, ரொம்ப கைண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவேதிதா வந்து சொன்னாங்க. ஸோ அது உண்மை தான். ஆபித் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு மேன் மாதிரி தான் தெரிகிறாரு. ஸோ எனிவே அவங்க 2 பேருக்கும் கூட ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பைஸில் வந்து கொடுக்க சொன்னாங்க. ஸ்பைஸ் ஜாக்கில் நிறையா கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அப்போ தான் வந்து பிரியங்காவுக்கும் கேக்கும் சிந்தூரிக்கு நடுவில் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ சிந்தூரி எந்திரிச்சு போய் எனக்கு தோசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு வெக்கே, அதனால் அவருக்கு வந்து எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்க, எனக்கெலாம் எடுத்து வந்து கொடுக்க மாட்டார், ஆனால் வந்து சிந்தூரிக்குன்னா போய் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அதனால சிந்தூரிக்கு கோபமாயிடுச்சு. நீங்கள் கேட்டால் தானே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்களுக்கெல்லாம் கேட்காம தானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராப்ளம் மாதிரி வந்துடுச்சு. சிந்தூரி அண்டு நம்ம பிரியங்கா 2 பேரும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இடையில வெக்கையும் அழுதுகிட்டு இருந்தார். பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு. ஸோ எனிவே அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ஸோ பார்க்கலாம் வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.